நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் அணைகளில் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. தென் மாவட்டங்களுக்கு ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக கனமழை பெய்யும் எனவும் இந்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்ட நிலையில தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையில தொடர்ந்து நேற்று மதியம் முதலே விட்டு கனமழை பெய்து வந்தது. ஆனால் நேற்று நள்ளிரவு முதல் தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமமான நாலுமுக்கு கிராமத்தில் அதிகப்படியான மழையானது, அதாவது 13 சென்டிமீட்டர் மழையளவு நேற்று இரவு முதல் அதிகாலை வரை பதிவாயிருக்கிறது. அதே போல காரையாறு, சேர்வலாறு பகுதிகளுக்கு வரக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணைகளுக்கு நீர்வரத்தும் அதிகரித்து இருக்கிறது. தற்போது காரையாறு மற்றும் சேர்வலாறு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் வரை இந்த 10 மணி நிலவரப்படி வந்து கொண்டிருக்கும் நிலையில தாமிரபரணி ஆற்றில் 3000 கனஅடி நீர் அணைகளிலிருந்து திறந்து விடப்படுகிறது. இதே போல அந்த நேற்று விடிய பெய்த கனமழையின் காரணமாக காற்றாற்று வெள்ளம், அதே போல வயல்வெளியில் இருந்த தண்ணீர் உள்ளிட்டவைகள் எல்லாம் சேர்ந்து தாமிரபரணி ஆற்றில் 5000 முதல் 7000 கனஅடி நீர் வரை வரக்கூடும் என மாவட்ட நிர்வாகம் தரப்புல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் மாவட்ட நிர்வாகம் தரப்புல சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. அதுல தாமிரபரணி ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம், அதே போல கால்நடைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார்கள். தற்போது அதிகப்படியான நீர் தாமிரபரணி ஆற்றில் வரக்கூடிய நிலையில மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் அந்த தாமிரபரணி ஆற்றில் இறங்குவதற்கு ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். ஆற்றில் வேடிக்கை பார்க்கவோ யாரும் செல்ல வேண்டாம் எனவும் தொடர்ந்து அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. நெல்லை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரை பகுதிகளில் மாநகர காவல் ஆணையாளர் மகேஸ்வரி தலைமையிலான காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தேவை இருந்தால் மணிமுத்தார் பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாலியனில் இருந்து அந்த பயிற்சி பெற்ற பேரிடர் படையினரையும் வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு மாவட்டம் முழுவதும் உள்ள அந்த தாலுகாக்களுக்கு வாரியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கண்காணிப்பு பணியும் நடந்து வருகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில நெல்லை மாநகர் பகுதியான அந்த டவுன் பகுதியில் மட்டும் சாலைகளில் அதிக அளவிலான தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மரம் முறிந்து விழுந்தாலும் உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில மாநகராட்சி மற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்ட ஒரு நிலையில பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றிலிருந்து செல்ல வேண்டாம், அதே போல தொடர் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் தரப்புல எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இதே போல மாவட்ட தேவையான அந்த அத்தியாவசிய பொருட்களையும் கையில் இருப்பு வைத்துக் கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.